கனடாவுல இன்னைக்கு ஒரு பள்ளியில ஒரு பயங்கரமான துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. இந்த துப்பாக்கி சூட்ல மொத்தம் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அப்படி என்ன காரணத்தினால இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு? இதற்கு போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க? நான் உங்க ஜெசோனா. இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கனடாவுல இந்த பள்ளி எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா டம்ப்ளர் ரிட்ஜ் மேல்நிலை பள்ளி, சரியா? வடகிழக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த இடத்துல தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்தது. எந்த டைம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பிற்பகல் சுமார் 1:20 மணி அளவுல துப்பாக்கி சூடு பயங்கரமா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். குறிப்பா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல பள்ளிக்கு மாணவ மாணவிகள் எப்பவும் போல அவங்களுடைய கண்டினியூ படிப்பு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க, சரியா? அதாவது 1:30 மணி அளவுல என்ன நடக்கும்? பிரேக்கிங் டைம் இருக்கும் சில ஸ்கூல்ல. இல்லன்னா ஸ்கூல் எப்பவும் போல ரெகுலரா தொடங்கும், சரியா? அந்த டைம்ல ஒரு நபர், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா சரமாரியான ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூட்டிங்ல 7 பேர் இறந்திருக்காங்க, சரியா? அதுவும் மாணவ, மாணவிகள் அப்படிங்கிற மாதிரி. அதுல மொத்தம் 25 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, சரியா? குறிப்பா. அதாவது முதல் கன் ஷூட்டிங்ல 6 பேர் இறந்துட்டாங்க. 7வது ஒரு நபர் உண்டுல்ல, அந்த மாணவர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அவர ஆஸ்பத்திரியில சிகிச்சைக்காக கூட்டிட்டு போகும்போது போற வழியில இறந்துட்டாங்க. ம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு குடுக்குறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஸ்கூல்ல துப்பாக்கி சூடு நடக்குது. இந்த இடத்துல நீங்க பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட அடையாளங்கள் எல்லாமே சொல்லப்படுது. அதாவது இவங்க நடத்துன இந்த இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருந்தாங்க. இந்த நபர் ஷூட் பண்ணாங்க, வந்தாங்க. சரமாரியான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுச்சு. போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்ததுல அந்த ஸ்கூல்லயுமே ஷூட்டிங் நடந்திருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல ஒட்டி ஒரு பக்கத்து வீடு இருக்குது. அந்த வீட்லயுமே ஷூட்டிங் நடந்திருக்குது. அதுல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க, சரியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு வராங்க. விசாரணைகள்ல பல விசாரணைகள் கையில கிடைக்கும்ல. அது வீட்ல உள்ளவங்க எப்படி இறந்தாங்க, என்ன காரணத்தினால ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டும், ஸ்கூல்லயே விசாரிக்கும்போது தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்துறாங்க. அதாவது ஒரு பொண்ணு தான் ஷூட் பண்ணது. அந்த பொண்ணோட ஹேர் இந்த ப்ரவுன் கலர்ல இருக்கும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. அந்த பொண்ண போலீஸ் அதிகாரிகள் வல வீசி தேடுறாங்க. அதாவது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டது அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ண பார்க்கும்போது, அந்த பொண்ணும் இறந்து கிடக்குது. அதாவது அந்த பொண்ணு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்துட்டு, சரியா? இப்ப போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்பவே குழப்பத்துல இருக்குறாங்க. என்ன காரணத்தினால இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஷூட்டிங் நடத்துச்சு? ஏன் அப்படி என்னதான் பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா ப்ரூஃப் வேணும்ல. அதனால போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அந்த வீட்டுல எதனால அந்த வீட்டுக்காரங்களோ சம்மந்தப்பட்டவங்களோ 2 பேர்த்த சுட்டாங்க? அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டு நபருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிங்கிற மாதிரி முதல்ல விசாரணை பண்றாங்க. ஏன்னா அது விசாரணை பண்ணாச்சுன்னா, இந்த ஸ்கூல்ல நடந்த ஷூட்டிங்க்கும் அந்த டீட்டெயில் தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, விசாரணை ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்குது. இப்போ குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நமக்கு தெளிவா சொல்லல. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணோட பேரு என்ன? அந்த பொண்ணோட வயசு என்ன? அப்படிங்கிற மாதிரி அதிகப்பூர்வமான தகவல் வெளியிடல. ஆனா, இந்த பொண்ணு தான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிடுச்சு. ஆனா, ஒரு நபர் தான். எந்த ஒரு கும்பலும் கிடையாது. எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் கிடையாது. இந்த ஒரு பொண்ணு ஷூட் பண்ணிட்டு தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதிகப்பூர்வமான தகவலை வெளியிட்டுட்டாங்க. சரி, இருந்தாலுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நியூஸ் சேனல்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றாங்க, ஒரு ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்க குறித்து பல கருத்துக்கள சொல்லுவாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணோட பேர உட்பட அந்த பொண்ணுக்கு இத்தன வயசு அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சி ஸ்டாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ஊடகங்கள்ல மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா அதிகப்பூர்வமா பார்த்தோம்னா, போலீஸ் அதிகாரிகள் இன்னும் தகவல வெளியிடல. அந்த பொண்ணோட பேர் அப்படிங்கிற மாரி சொல்லல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளூ கிடைச்சிருக்குது.
அந்த பொண்ணு ஷூட் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் ஷூட் பண்ணுச்சு. என்ன சொல்லி ஷூட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஷூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஷூட் பண்ணியிருக்கு. சரியா? அதாவது அந்த பொண்ணு எச்சரிக்கை விடுத்திருக்குது போலீஸ் அதிகாரிகளுக்கு. இதுவுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குது. இப்ப போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு யாரு? என்ன காரணத்தினால இந்த மாரி ஷூட் பண்ணாங்க? இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, விசாரணை பண்ணிட்டு வராங்க. சரியா? ஆனா விசாரணை சீக்கிரமா வந்து வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் மொத்தம் இந்த ஷூட்டிங்ல 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. மொத்தமா சேர்த்து. சரியா? 25 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. சரி 25 பேர் காயமடைஞ்சவங்க நல்லா இருக்காங்களா? சேஃப்டியா தான் இருக்காங்களா? அவங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, கிடையாது. அந்த 25 பேருமே பாதி பேர் ரொம்ப சீரியஸா கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது கன் ஷூட்லாம் நடந்திருக்குது. இதுல பாதி பேர் நல்லா இருக்கிறாங்க. பாதி பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? பட் இருந்தாலுமே இந்த ஷூட்டிங் நடந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல தீவிரமா வந்து பாதி பேர்த்த ஆம்புலன்ஸ்லயுமே பாதி பேர்த்த கூட்டிட்டு போகாம ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருப்பாங்க. அவங்கள ஹெலிகாப்டர் மூலமாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க. சரி இருந்தாலும் மொத்தம் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஷூட்டிங் சம்பவத்துல. இந்த மாணவ, மாணவிகளும் சேர்த்து, அந்த கொலையாளியும் சேர்த்து, பக்கத்து வீட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து 10 பேர். 25 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த 25 பேராவது நல்லபடியாவது வரணும். ஏன்னா மாணவ, மாணவிகள்னால அவங்க நல்லபடியா பொழைச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிடுவோம். சரி, இந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, கனடாவுல உள்ள தேசிய தலைவர், பிரதமர் மார்க் கார்னி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடூரமான வன்முறை சம்பவத்தால் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். ஒட்டுமொத்த கனடிய மக்களும் உங்களோட துயரத்துல பங்கு கொடுக்கிறோம் என்று அவரு சொல்லிட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பியர். அவருமே என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாணவ, மாணவிகள் இறந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப வேதனையா இருக்குது. இறந்த குடும்பத்துக்கு வந்து அ இரங்கல் தெரிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் சார்லஸ். அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் மாகாண தலைவர், அப்புறம் கொலம்பியாவோட முதல்வர் அவங்க எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. உலக தலைவர்கள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சரியா? அவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவுல நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்திருக்காரு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே அந்த மாணவ, மாணவிகளுக்கு இந்த சம்பவம் நடந்தது குறித்து நானும் இரங்கல் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துக்க கூடாது. ஏன்னா மாணவ, மாணவிகள் வந்து படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க. பட் இந்த மாரி சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கலாம். மொத்தம் இதுல 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. 25 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த 25 பேர் காயமடைஞ்சவங்களும் சீக்கிரம் சரியாயி, குணமாயி வரணும் அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க கனடால இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குல்ல, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.